வணக்கம் நண்பர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அதற்குள்ளாக ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், அந்த கட்சியிலிருந்து விலகிய மூத்த தலைவர்களெல்லாம் சேர்த்துக்கொள்ளவில்லை என்றால் தான் புது கட்சி ஆரம்பித்து அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க, அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வீடியோக்குள்ளார போகலாம். வேனெல்லாம் வச்சு கடத்திட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார். அதே போல் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 சீட்டாவது கொடுங்க 2026 சட்டமன்ற தேர்தல்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடன் கேட்கறதுக்காக தான் ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இந்த 3 பேரை தவிர யாரை வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்ளல, இவங்க 3 பேருக்கு இடம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ஒதுக்கிட்டு சீட்டை கொடுத்துட்டு அந்த ஒதுக்கீட்டில் ஓபிஎஸ் மற்றும் தினகரன் இவங்க 2 பேருக்குமே சீட்டு ஒதுக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடாக இருக்குது. அந்த வகையில் ஏற்கனவே தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் அவர்களுக்கு கட்சி கிடையாது, அந்த கட்சியில் இருந்த எல்லாருமே ஓடி போயிட்டாங்க, வைத்தியலிங்கம் மட்டும்தான் அந்த கட்சியில் அவருடைய கூட்டணி அவருடைய கட்சியில் இருக்கிறாரு. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு 5 சீட்டாவது அந்த கூட்டணியில் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வத்துடைய நிலைப்பாடாக இருக்குது. அதற்காக தான் தற்பொழுது டிசம்பர் 15ஆம் தேதி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, ஓபிஎஸ் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அது 100% உண்மை. ஆனால் கட்சிக்காக செலவு பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. எச்சி கையில் கூட ஓட்ட விருப்பம் இல்லாதவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அடுத்ததாக தான் கூட இருக்கவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்க கூட செலவு பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு புகழ் அவருக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டிய சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய சொந்த நிலத்தில் பெரிய கிணறு வெட்டி அந்த கிணத்துல வர தண்ணியெல்லாம் அங்கே இருக்கிற தோட்டத்துக்கெல்லாம் அவருடைய தோட்டத்துக்கு பாய்ச்சுறாரு. வறட்சி காலத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாமே தண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் கிணத்துல இருந்து தண்ணி கேட்டதுக்கு குடிக்கவே தன் சொந்த ஊர் மக்களுக்கு தண்ணி தராதவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து 100கணக்கான கோடி செலவு பண்ணி கட்சி நடத்த போகிறாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்காக அவர் கட்சி தொடங்கவில்லை. ஊழலாக சம்பாதிச்ச 1000கணக்கான கோடி பணத்தை காப்பாற்றணும், அதுக்காக தனி கட்சி தொடங்க போகிறார் என்பதுதான் உண்மை. அடுத்ததாக தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய தம்பிக்கும் எம்எல்ஏ எம்பி சீட்டு வாங்கி தரணும், அதற்காக தான் இந்த புதிய கட்சி என்ற நிலைப்பாட்டை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கின்றார். அடுத்ததாக தர்ம யுத்தம். ஓபிஎஸ் அவர்கள் கடந்த காலத்தில் முதலமைச்சர் பதவியிலிருந்து சசிகலாவால் நீக்கப்பட்ட பிறகு தர்ம யுத்தம் தொடங்கியிருந்தார். அந்த தர்ம யுத்தம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா இருந்த பிறகு சசிகலா தான் முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவருடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிட்டு தான் முதலமைச்சராகணும்னு சொல்லிட்டு சசிகலா விரும்பினார். அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால ஜெயலலிதாவுடைய சமாதியில் தர்ம யுத்தம் நடத்தியவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அந்த தர்ம யுத்தம் கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்குள்ள தன்னுடைய முதல்வர் பதவி பிடுங்கப்பட்டு விட்டது. தன்னிடம் இந்த பணத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்சியை உடைக்கிறதுக்காக தர்ம யுத்தம் நடத்தியிருந்தார். அடுத்ததாக ஜெயலலிதாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு விசாரணைக்கு கேட்டவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சம்மதிக்க வைத்து கட்சியில் சேர்ந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்படி சேர்ந்தவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதன் பிறகு ஜெயலலிதாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா தான் அந்த கொலையை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு மறைமுகமாக குற்றம் சாட்டுவதற்காக சிபிஐ விசாரணைக்கு அனுமதி கேட்டிருந்தார். அந்த அனுமதி வழங்கப்பட்டது. அப்படி அனுமதி வழங்கப்பட்ட பிறகு அந்த ஆணையத்தில் அதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தில் ஒரு நாள் கூட சென்று சாட்சிகளையோ அல்லது வாக்குமூலமோ அளிக்காதவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவருடைய நோக்கம் தன்னுடைய பதவி பறிக்கப்பட்டது, அதற்கு பழி வாங்கணும் சசிகலா அப்படிங்கிறதுக்காக தான்
இந்த சிபிஐ விசாரணைக்கே ஜெயலலிதாவுடைய மரணத்தை சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்திருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கட்சி வேற குடும்பம் வேற கிடையாது. அந்த அளவுக்கு கட்சியை காப்பாற்றுவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அந்த அளவுக்கு கட்சியினுடைய சொத்தை அதிகாரத்தை கைப்பற்றும் நினைச்சவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அந்த கட்சி உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய எம்ஜிஆரோ, அந்த எம்ஜிஆருக்கு பிறகு முதலமைச்சராக வந்த சசிகலாவோ, முதலமைச்சராக வந்த ஜெயலலிதாவோ, அவருக்கு துணையாக இருந்த சசிகலாவோ தனி விமானத்தில் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்றது கிடையாது. ஆனால் ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரன் அவர்களும் அவருடைய நண்பர்களும் மாலத்தீவுக்கு சொகுசு பயணம் தனி விமானத்தில் நூற்றுக்கணக்கான கோடி செலவு பண்ணி போனாங்க. அந்த அளவுக்கு கட்சி வேறு குடும்பம் வேறு என்ற தனி நிலைமையில் வேறுபாடு இல்லாத நிலைமையில் தான் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு சுமூகமாக உறவு வைத்திருந்தார். ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு சசிகலா தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியிருந்தாங்க. அப்படி முதலமைச்சராக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் சட்டசபையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நட்பு பாராட்டியிருந்தார், ஒரு சுமூகமான உறவு வைத்திருந்தார். அதிமுக அப்படின்னாவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அதனுடைய எதிர்ப்பில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியினுடைய முதலமைச்சரே திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சுமூகமாக உறவு இருந்தால் அந்த கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தவர் தான் சசிகலா அவர்கள். அதனால் முதலமைச்சர் பதவியிலிருந்து ஓபிஎஸ் அவர்களை நீக்கினார்கள். அதன் பிறகுதான் அவர் தர்ம யுத்தம் மேற்கொண்டார். அடுத்ததாக ஜெயலலிதாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு ஒரு புரளியை கிளப்பினார். இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருந்து கொண்டு தன்னுடைய எதிரி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சுமூகமான உறவில் இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக கூட ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரன் மரணம் அடைந்துட்டாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கே சென்று அவரை சந்தித்து நலம் விசாரித்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்களுடைய சொத்து குறைந்தபட்சம் ஒரு 40,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அந்த பணத்தை வச்சு பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனில் முதலீடு பண்ணியிருக்கிறதா சொல்லுகிறார்கள். அதே போல மதுரையில் ஏராளமான நிதி நிறுவனங்களுக்கு பணத்தை கொடுத்து போலியாக வேறொருவரை முதலாளியாக்கி அதுலேயும் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இப்படி ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அரசியல் விட்டு வெளியேறிட முடியாது. காப்பாற்றணும்னா அரசியல் இருக்கணும், பதவியில் இருக்கணும். அதற்காக தான் டிசம்பர் 14ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்கப் போகிறார். அடுத்ததாக இரட்டை குழல் துப்பாக்கி இரட்டை தலைமை இருந்தது. கடந்த காலத்தில் கட்சியில் சேர்ந்தவுடன் மீண்டும் ஓபிஎஸ் சேர்த்து கொள்ளப்பட்ட பிறகு துணை பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. அன்னைக்கு சேர்த்ததுலேருந்தே கட்சியினுடைய எந்த செயல்பாட்டுக்கும் சுமூகமான உறவுல இவர் அனுமதி கொடுத்தது கிடையாது. அதனால ஒரு வண்டிக்கு ஒரு பக்கம் பெரிய வீலும் இன்னொரு பக்கம் சின்ன வீலும் போட்டால் எப்படி அந்த வண்டி நேராக போகாதோ அதே போல என்னைக்கு கட்சியில் சேர்ந்தாரோ அன்னையிலேருந்து கட்சியில் உள்ளடி வேலையில் தான் ஈடுபட்டார். அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்னுடைய அவர் கட்சி விட்டு வெளியேறணுன்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் ஓபிஎஸ்னுடைய பின்னணியில் அவர் கூட சென்றாங்க. அப்படி சென்ற முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் தான் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜ் அவர்கள். அடுத்ததாக ஒட்டுமொத்த கர்நாடகனுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளராக இருந்த புகழேந்தி மற்றும் PH பாண்டியன் முன்னாள் சபாநாயகர், அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன், இவங்க எல்லாமே ஒவ்வொருவராக கட்சியிலேருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ இருக்கிறது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மட்டுமே அந்த கட்சியில் இருக்கிறாரு. அவரும் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த கட்சியிலேருந்து வெளியேறிடுவார். அதற்கு காரணம் அவரும் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊழலை வச்சு பாரதிய ஜனதா கட்சி மிரட்டி தன்னுடைய கூட்டணிக்கு ஓபிஎஸ்ஐ வரவழைக்கப் போகிறது. அதுபோலவே கடந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு கோயிலாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகத்தை அதனுடைய வாசலை கிடப்பாறை போட்டு இடித்து சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்து அங்கே இருக்கிற பத்திரம் ஆவணங்களை எல்லாம் எடுத்து சென்றவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி சின்னமான இரட்டை இலையை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அந்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலும் நிலுவையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரவில்லை என்றால் தனி கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு மிரட்டுறது காரணம்
எப்படியும் சேர்த்துக்கொள்ளப் போவதில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து ஒரு 5 சீட்டாவது வாங்கணும் என்ற காரணத்துக்காக தான் இப்பொழுது புதிய கட்சி தொடங்கி இருக்கின்றார். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.